அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னா, யூரின்ல ரத்தம் கலந்து வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். இது ஏன் நான் இதை பர்டிகுலரா பேசுறேன் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் நான் பாக்குறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பிளட் வந்துச்சுங்க டாக்டர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் நான் ஜூடு நினைச்சு தண்ணி இளநீ நல்லா குடிச்சிருங்க, அப்புறம் சரியா போச்சுங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ 1 வாரமா எனக்கு பிளட் வந்து நிறைய வருதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேன்சரா இருக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும், பிளட் வந்துருக்கு, உடனே அம்மா அப்பா ரொம்ப ஐயோ வளர்ந்துட்டு என்னன்னு சார் டாக்டர் பிளட் வருது ரொம்ப பயந்துட்டு ரொம்ப ஆங்ஸைட்டியா வருவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதனாலதான் நான் இதை வந்து ஷார்ட்டா என்னென்னலாம் காரணம் அப்படின்னு சொல்லி நான் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் காரணம் பிளட் வந்தோன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் 100ல ஒரு மோர் தென் 50% என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். சிம்பிள் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். எதர் மேபி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதுதான் காமன். 90% அதுதான் இருக்குங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். இன்ஃபெக்ஷனுங்கிறது பிளாடர்ல மட்டும் இருக்கலாம், சிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம், இல்ல கிட்னி வரைக்கும் போயிருக்கலாம், பைலோநெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். இதுதான் முக்கியமான காரணம். அடுத்து அதர் காசஸ் ஆர் ரேர். வைரல் ஹெமரேஜிக் சிஸ்டைட்டிஸ், குழந்தைகளுக்கு வரக்கூடிய அதிகமாக வரக்கூடிய அந்த ஹெமரேஜிக் சிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம். டியூபர்குலோசிஸா இருக்கலாம். அது வந்து டிபி வந்து லங்ஸுக்கு வர மாதிரி இது வந்து கிட்னிக்கும் அந்த டிபி வரலாம். ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். இது வந்து இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில வரலாம். 2வது காமனான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோன் டிசீஸா இருக்கலாம். கிட்னி ஸ்டோனா இருக்கலாம், ஸ்டோன் இந்த கிட்னிக்குள்ள இருக்கலாம், இல்ல யூரின் வர பாதையில கல்லா இருக்கலாம், பிளாடர்ல கல்லா இருக்கலாம், மூத்திரப்பையில் கல்லா இருக்கலாம், மூத்திரப்பையிலிருந்து வெளியே வர பாதையில கல்லா இருக்கலாம். கல்லுனால வந்திருக்கலாம். இது 2வது காரணம். 3வது காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது முக்கியமான காரணம் தான் இந்த கேன்சர் அப்படிங்கிறது. அந்த கேன்சருங்கிறது மேபி கிட்னில இருக்கிற கேன்சரா இருக்கலாம், யூரிட்டர்னு சொல்லி அந்த யூரின் பாதையில இருக்கிற கேன்சரா இருக்கலாம், பிளாடர் கேன்சரா இருக்கலாம், ப்ராஸ்டேட் கேன்சரா இருக்கலாம், யூரின் வர பாதையில அந்த யூரித்ரான்னு சொல்லுவோம், அதுல வரக்கூடிய கேன்சரா இருக்கலாம். இதுதான் நம்ம அதிகமா பயப்படக்கூடிய காரணம் வந்து இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா பிபிஹெச் சொல்லுவோம், ப்ராஸ்டேட்னு சொல்லுவோம், வினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராபின்னு சொல்லுவோம். பிபிஹெச்ங்கிறது எப்படின்னா யூஸ்வலா 50-60 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து ஒரு growth ஆகும்போது யூரின் வர பாதையில் அடைப்பு ஏற்படும், அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் கலந்து வரலாம். இதுதான் ரொம்ப காமனா நான் 4 காரணங்கள். அப்புறம் மற்ற காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது பிறவிலையோ இல்ல அதுக்கப்புறமோ சிறுநீர் பாதையில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு பிளட் கலந்து வர்றது. ஸோ இதுதான் காமனான காரணம். யூஸ்வலா பேனிக் ஆக வேண்டியதில்லை. பிளட் வந்துச்சுன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது, அதே சமயம் பேனிக்கும் ஆக வேண்டியதில்லை. டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, மெயினா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து ஸ்டோன் இருக்கிற அறிகுறி இருக்கா, இந்த கேன்சர் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கும். இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க கல்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, செட்டில் ஆகும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பிளட்னு வந்துச்சு அப்படின்னா பேனிக்கும் ஆக வேண்டாம், உதாசீனம் படுத்த வேண்டாம், டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். நன்றி, வணக்கம்.